பாஜக முழுவதுமே இந்த கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி செயல்படும். என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வைக்கணும், இல்லை பாஜகவுக்கு இந்த தேர்தலில் வாக்குகள் வாங்க மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லாத ஒரு இதுவாக தான் பாஜக செயல்பட்டு. விஜய் பிரிக்கிறது எல்லாம் திமுக ஓட்டுன்றது தான். விஜய்னால சாதகம் அதிமுகவுக்கு, பாதகம் திமுக. அவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க திமுக. இதில் அண்ணாமலை ஆரம்பத்துலேருந்து ஏடிஎம்கே வர்றதோ, எடப்பாடி பழனிசாமி வர்றதோ அவருக்கு பிடிக்காத ஒன்று. அவர் கிட்டத்தட்ட மிரட்டி தான் பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க. திருச்சி கிழக்கு அவர் பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார் இனிகோ வீராட்சி. அது காரணம் பாஜக எதிர்ப்பு, அந்த சிஏஏ இந்த மாதிரி இதெல்லாம். இப்போ விஜயும் அதே சமூகத்தை சேர்ந்தவர், அதே மதத்தை சேர்ந்தவர் நிற்கிறாரு, விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர். ஆனாலும் பெரம்பூரில் இது வரைக்கும் விஜய் தான் இல்லை. அந்த கட்சிக்காரங்க தன்னுடைய தலைவர் நிற்கிறாருன்னு பெருசாக கொண்டு போனோம்ல, அந்த மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. விஜய் ஜெயிப்பாரா அப்படின்றது போயிடுச்சு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு, பிரச்சாரங்களும் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா விஜயின் வருகை யாருக்கு உண்மையாலே சாதகம், யாருக்கு இதுல பாதகமா அமையும், யார் ஓட்ட விஜய் அவர்கள் பிரிக்க போறாரு அப்படின்ற பேச்சு பரவலா போயிட்டே இருக்கு. உங்க பார்வையில் அது என்னன்னு எப்படி பாக்குறீங்க? அப்போ விஜய் ஜெயிப்பான்ற நம்பிக்கை போயிடுச்சு உங்களுக்குலாம். விஜய் வருகை யாருக்கு லாபம், யாருக்கு பாதகம் அப்படிதான் வருது தவிர விஜய் ஜெயிப்பாரா அப்படின்றது போயிடுச்சு, இல்லைன்றது ஆயிடுச்சா. இதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓட்டு வாங்குவீங்க, வாக்குகளை பிரிப்பீர்கள், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 40-45 எம்எல்ஏ ஜெயிக்கிற மாதிரி பண்ணுங்கள், எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். அதுக்கு அடுத்து ட்ராவலில் நீங்கள் கட்சியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலான்னு எதுவுமே பண்ணல. தனியாக அனுப்போம்னா எந்த தேர்தல்னால் வேறு சொல்லியிருந்தோம். உங்களை அப்படி நசிக்கிடுவாங்க, உங்களுக்கு பல தொல்லைகள் கொடுப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே நடக்குது. சொந்த கட்சிக்காரனே பண்ணுறான். ஒரு கட்சி ஒரு தொகுதியில் போலீஸில் பர்மிஷன் வாங்குறது, பர்மிஷன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க தானே வாங்குவாங்க அந்த லீகல் டீம். இது என்ன செலவானாலும் பரவாயில்ல, பர்மிஷன் மட்டும் வாங்கணும். அதுக்கப்புறம் வேலை வேகமாக நடக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே தடை இருக்குது, வெளியவா, திமுகலையா, இல்லை இன்னும் தேர்தல் ஆணையமா? தடை எங்கே இருக்குது? கட்சிக்காரங்களே நடக்குது. ஒரு இடத்துல வேட்பாளர் நான் இங்கே வர்றேன், ஆட்கள்லாம் திரட்டுங்கன்றார். ஒருத்தன் இல்லை, வேட்பாளரே அவருடைய ஆளுங்களை வச்சுக்கிட்டு திரட்டி பண்ணுறாரு. அவங்களால தட்ட முடியுது, கட்சிக்காரங்களால தட்ட முடியல. அப்போ இங்கே எங்கே தடை வருது? திமுகவா, தேர்தல் ஆணையமா, கட்சிக்காரங்க? இந்த மாதிரி பல இடங்களில் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது. இதுக்கு சொந்த கட்சிக்குள்ளேயே காலவர ஏற்படலாம். தேர்தல் டைமில் இதெல்லாம் நடக்கும். வேலை போயிடுவாங்க, நீ வேலை செய்யாத பார்த்துக்கலாம் அப்படின்னு வேட்பாளரே வேலைக்கு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் தான் நம்ம தாவேக்காக்கு சொன்னோம். என்னமோ இதெல்லாம் கரை கண்டு இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கிற மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் விட்டார். ஓடு நடந்து பற்றி விட்டார். அவன் ஓடி போயிட்டு திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை, தனியாக நிற்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. தேர்தல் வேலை செஞ்சு அவனுக்கு பழக்கமே இல்லை. இன்னொரு பக்கம் 2 பேருமே தேர்தல் வேலையில் அடிப்படை விஷயங்கள்லாம் பார்த்தவங்க. இப்போ பூத்தே இப்போ தான் போடுறாங்க, பூத் ஏஜென்ட்டே இப்போ தான் பேசுகிறாங்க. பல தொகுதிகளில் பூத் ஏஜென்ட்டே இல்லை. புஷி பண்ண கூத்து கணக்கிலே எடுத்துக்காமல் பண்ணது தான் இதுடைய விளைவு. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஓட் பேங்கை தான் விஜய் அவர்கள் பிரிப்பார். இதனால திமுக வெற்றி பெறுவதற்கான சாதகம் வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குன்ற பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு சார். அதிமுக ஓட் பேங்க்னு என்ன இருக்குன்னு விஜய் பிரிக்க போகிறாரு. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது அதிமுகவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வாக்குன்றது மாறக்கூடிய நிலை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகுதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும். அதுனா தாவேக்காவுக்கு மட்டுமே போகுமா? அதிமுக போவாதா? லோக்கலில் வேட்பாளர் பலம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பிரிக்கும்ல. விஜய் எங்கே பிரிக்கிறாரு? இவெல்லாம் இதான் ஊட்டின்னுறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு உருட்டுறவங்கெல்லாம் இதை ஊட்டின்னு இருக்காங்க. இந்த மாதிரி தான் 2016 உருட்டினாங்க. காணா போயிட்டோன்னா அப்படியே வாய் மூடிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது திமுகவுடைய கோர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, திமுகவுக்கே சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், அந்த ஓட்டு எங்கே போவோம்? இவ்வளோ நாளாக வெளியே போகாமல் இருந்தது. இப்போ தான் விஜய்க்கு போவோம்ல, விஜய் வந்துட்டார், விஜய்க்கு போவோம்ல. அப்போ அது திமுகவுடைய ஓட்டு தானே. பெண்கள் ஓட்டு திமுகவுக்குன்னே இருக்கிறது, உரிமை தொகை கொடுத்து அது கொடுத்து, அதெல்லாம் இப்போ எங்கே போவோம்? திமுகவுக்கு மட்டுமா அவ்வளோ? விஜய் வந்தால் விஜய் போடும்ல. விஜய் ரசிகர்கள் போன தடவை யாருக்கு போட்டாங்க? அதிமுக போட்டாங்க. போன தடவை ஊரே அதிமுக எதிராக போட்டுச்சு. அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணீங்க. இன்னும் உலகத்திலேயே அதிமுக தான் ஒரு மோசமான கட்சி, இவர்கள் வரவே கூடாதுன்ற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணீங்க.
அப்போ அந்த ஓட்டெல்லாம் விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு தானே போட்டிருப்பாங்க, விஜயே உங்களுக்கு போட்டார். அப்போ அந்த ஓட்டெல்லாம் இப்போ விஜய்க்கு தானே விடும். அப்படி பார்த்தா அப்புறம் பொதுவாக ஒரு இது இருக்குல்ல, இவங்களுக்கு போடணும் மாற்றம் வரணும்னு, அந்த மாதிரி நினைக்கிறவன் விஜய்க்கு போடுறவன் இருக்கிறான். அவன்லாம் போனதோட திமுக போட்டிருப்பான் மாற்றம் வரணும்னு. இதில் தான் ஸ்ப்ளிட் ஆகும். விஜய்க்கு போட்டால் வேலைக்கு ஆகாதுப்பா, நம்ம வந்து இவங்களுக்கு போடுவோம், அதிமுக போடுவோம் அப்படின்னு. அது மட்டும்தான் ஸ்ப்ளிட் ஆகும். மற்றபடி விஜய் பிரிக்கிறது எல்லாம் திமுக ஓட்டுன்றது தான். விஜய்னால சாதகம் அதிமுகவுக்கு, பாதகம் திமுகவுக்கு. அதுக்கு பயந்து தான் இவ்வளோ வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டபடி பேசுகிறாங்க. இதில் கெயின் பண்ணுறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. தனிப்பட்ட தாக்குதலாம் நடக்குது இல்லை, அதுதான். ஆனா இதற்கு தடுக்கும் வகையில திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார்? தாவேகா சைடு போகாம இருக்க அந்த வாக்கை நம்ம பக்கம் இழுக்க இந்த அஜித் ஆக்னலை சேர்க்குறாங்க. இந்த மாதிரி அஜித் ஆக்னலை சேர்த்ததுனால அங்கே உள்ள ஓட்டு எல்லாம் திமுகவுக்கு வந்துடுமாலாம் வராது. விஜய்க்கு உள்ள ஓட்டு விஜய்க்குள்ள தான் செய்யும், அதிமுக உள்ள ஓட்டு அதிமுக தான் செய்யும். இவங்க அங்கே போயிட்டான்றதுனால ஓரளவுக்கு அவங்க ஆதரவாளர் ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? டிஃபேம் பண்ணுறது, விஜயை டிஃபேம் பண்ணுறது, விஜய் வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறது, அவங்கள செயல்பட விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம். இது போக திமுகவுக்கு விஜய் ஹெல்ப் பண்ணுறாருல, பிரச்சாரத்துக்கு போக மாட்டேங்கிறாரு, வீட்டில் உட்காந்துக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாருல, இதெல்லாம் சேர்ந்து தான். அப்போ திமுகவுக்கு வேணுண்டே விஜய் அவர்கள் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் அறியாமல் செய்கிறார், வேணுண்டே வேறு பண்ணுறாரு. அவருடைய இயல்பு திமுகவுக்கு சாதகமாக போகுது. அவன் பண்ணுறதெல்லாம் நமக்கு சாதகமாக அமைதுன்னு ஒரு 10 விவேக் சொல்லுவார், அந்த மாதிரி சாதகமாக அமைது. ஆனாலுமே திமுக இப்போ வரைக்கும் அதிமுகவை தான் விமர்சிக்கிறாங்க. பிரச்சாரமும் வந்துருச்சு, தேர்தல் வரப்போது 4 முனை போட்டின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வரைக்குமே வந்து விஜய் அவர்களை ஒரு விமர்சிக்கிறதோ இல்லை அவங்க ஒரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதோ எந்த வகையான சீண்டலும் இல்லாமல் இருக்காங்களே சார், என்ன காரணம்? ஏன்னா இவங்க ஒன்றுமே இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க தொட்டு நம்ம வந்து அவங்கள வளர்த்து விட்றதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்க்குறது இது பயமால பார்க்குறாங்க, திமுக வந்து தாவேக்காவுக்கு பயந்துருச்சுன்ற மாதிரி. திமுக வந்து தாவேக்காவை பார்த்து பயப்படுத்துங்க. அந்த பயம் வந்து அவங்கள தொட்டு இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டோம்னா இன்னும் சிக்கலாகிடும் அப்படின்னு தொடாமல் அப்படி அதனுடைய பலன் யாருக்கு போகுது? ஏடிஎம்கே போகுதில்ல, அவங்கள அடிக்கணும்னு முடிவு பண்ணி அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கு செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறாங்க. வேட்பாளர் விலைக்கு வாங்குறது, மற்ற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவர் வாங்குகிற ஓட்டெல்லாம் திமுகவுடைய கோர் ஓட்டு. அப்போ அவர் அங்கே செயல்பட விடாமல் தடுத்துட்டா திமுகவுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அப்படி தான் போகும். நீங்கள் அந்த இது வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு அறிவிக்கப்பட்ட அப்புறம் பாருங்கள், அதில் எத்தனை வேட்பாளர் காண போகிறான், எத்தனை பேர் டிஎம்கேல சேர்றான், அந்த மாதிரிலாம் நடக்கும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திடீர்னு திரும்பி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் பார்த்து கவனமாக இருக்கணுன்ற மாதிரியான சில அட்வைஸும் கொடுத்துருக்காரு. என்ன காரணம் சார் அண்ணாமலை அவர்கள் திடீர்னு? அண்ணாமலை குருவி கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கிறாரு. அதனால் அவர் விஷயத்தை அவர் மாற்றிக்கவே மாட்டார். இதுதான் பிரச்சனையே. பாஜகவுக்கு பிரச்சனை என்னன்னா, பாஜக முழுவதுமே அந்த கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி செயல்படலை. என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வைக்கணும், இல்லை பாஜகவுக்கு இங்கே தேர்தலில் வாக்குகள் வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லாத ஒரு இதுவாக தான் பாஜக செயல்பட்டுட்டு இருக்குது. அதனால் ஒரு யூஸும் கிடையாது ஏடிஎம்கேக்கு அப்படின்ற மாதிரி தான். சரி, மத்திய தலைமையாக எதாவது பண்ணுதான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்னும் கேட்டால் அவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு. இதில் அண்ணாமலை வந்து ஆரம்பத்துலேருந்து ஏடிஎம்கே வர்றதோ எடப்பாடி பழனிசாமி வர்றதோ அவருக்கு பிடிக்காத ஒன்று. அவர் கிட்டத்தட்ட மிரட்டி தான் பிரச்சாரம்லாம் பண்ண வைக்கிறாங்க. அப்பப்போ அவர் சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார், இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதெல்லாம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே இருந்துட்டு திமுக வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காருன்ற பல விமர்சனங்கள் வர வகையில் இந்த மாதிரி பேசுறது இன்னும் அவருக்கு வந்து பாஜக உண்மையிலே வந்து மறைமுகமாக இருக்காங்க போல கூட்டணியில் தாவேக்கா கூடன்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. தாவேக்கா கூட இருக்கிறாங்கன்றத விட விஜயை சாஃப்டாக இவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம். அப்போ சிறுபான்மை மக்கள் வாக்குகள் விஜய்க்கு போகாமல் தடுக்கலாம். இதுதான் டெக்னிக்கு. அப்போ இவங்க எந்த அளவுக்கு விஜய் அடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விஜய் பிஜேபிக்கு எதிரின்ற மாதிரி போயிடும். அப்போ சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு வரும், திமுகவுக்கு பாதிப்பு. அப்போ இவர்கள் அடிக்கணும்ல, அடிக்க மாட்டேங்கிறாங்க. விஜய்கிட்ட சாப்பிட்டு கார்னர் எடுத்தால் அப்போ விஜய் என்ன ஆவார்? இப்படி இந்த மாதிரி உள்குத்துலாம் நடக்குது, ஏகப்பட்டது நடக்குது. ஆனால் எடப்பாடி அவர்கள் இதை வந்து எதுவும் எந்த கண்டிக்கலையா சார்? இந்த மாதிரி பண்ண அவர் எவ்வளோ தான் பார்ப்பார் சொல்லுங்கள்? ஓரளவு தான் பார்ப்பார். எவ்வளோ தான் பார்ப்பார்? நான் எடப்பாடி என்ன ஜெயலலிதாவா எல்லாத்தையும் அவர் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு? ஏன்னா அவர் தலைமையில் தானே இருக்குது கூட்டணி கட்சிகள் இருக்குது. அவரே பல இடங்களில் தடுமாறுறாரு, பல மாவட்டங்களில் வேட்பாளர் போட்டதுலேயே பிரச்சனை இருக்குது. அதனால் அவர் வாட்டில் அவர் ஒர்க்கை பார்க்குறாரு. இவர்களும் கூட சேர்ந்து உழைக்கணும்ல. இப்போ டிடிவி உழைக்கிறாரு,
பாமக உழைக்கிறாங்க. அந்த மாதிரி பாஜக என்ன உதவி பண்ணுது அதிமுகவுக்கு? அது ஒன்று இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் பாஜக வளரும். இந்த அண்ணாமலை பேட்டி கொடுத்துக்கின்னு ட்விட்டரில் போட்டுட்டுனாலாம் பாஜக வளராது. கீழே இந்த மாதிரி தேர்தல் டைமில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, கேடருங்க எப்படி உருவாகுறாங்க, அதுதான் ஒரு கட்சிக்கு வளர்ச்சி. அதில் ஃபெயிலியர் ஆனாங்கன்னா அவ்வளோதான். அப்ப இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு எல்லா கட்சிகளிலுமே, உள்கட்சிக்குள்ளேயே. இதெல்லாம் எதிர்த்து தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க சார் 4 கட்சிகளுமே? சந்திச்சு தானே இருக்காங்க. இதில் யாருக்கு எந்த இடத்துல வெயிட்டாக இருக்குதோ அங்கே அவங்க ஜெயிப்பாங்க. சில இடங்கள் வெற்றியே வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் அந்த மாதிரி குளறுபடிகள்னால எதிரி கையில் தீ கொடுக்குற மாதிரி ஆகிடும். அந்த நல்ல வேட்பாளர் போட்டிருக்க மாட்டாங்க, அதனால வேட்பாளர் ஜெயிப்பாங்க. சில இடங்களில் பிரச்சாரம் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது வெற்றி இது பண்ணுறது. இப்போ இந்த திமுக, அதிமுக, தாவைக்கா தாண்டி சீமான் அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காரு சார்? அவர் வாட்டில் ஒரு வாரமாக பிரச்சாரம் பண்ணுகிறாரு. அவர் ஒரு தொகுதிக்கு 8000 10,000 வாக்குகள். அதான் அவர் பெருசாக அவருடைய கொள்கைகளை பேசிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திமுக எதிர்ப்புன்றதை எவ்வளோ கொண்டு வந்தாலும் தான் அவருக்கு மரியாதை. சீமான் வளர்ந்ததே அதில் தான். ஆளுங்கட்சி எதிர்ப்பு தான் சீமானை வளர்க்கும். ஆளுங்கட்சியை பெருசாக எதிர்க்க மாட்டோம், லைட்டாக தொட்டு போவோம் அப்படின்னா என்ன ஆகும்? அதுவும் கடைசி 6 மாதம் அவர் வாட்டில் வேறு என்ன அந்த திட்டங்கள், பனை வளர்ப்பு, அது இதுன்னு போயிட்டார். எப்போவும் உட்காந்து அடித்து கொண்டு வரணுமா? இவர் அந்த பேனா சிலை வச்சா நானே பூந்து உடைப்பேன்னு சொன்ன அந்த அக்ரெசிவ் இருக்குல்ல, அது எங்கே போச்சு? அப்புறம் விஜய் எதிர்க்கிறது. விஜய் வந்து உங்களோட சேர்ந்து திமுக எதிர்த்துட்ருக்காரு. நீங்கள் விஜய் போய் எதிர்த்தீங்கன்னா திமுகவை அடிக்கணும். அதே சமயத்தில் விஜய் அதற்கேற்ற ஆள் இல்லை, போடுற ஓட்டு வேஸ்ட்டு, எங்களை போட்டிங்கன்னா நாங்கள் தான் உண்மையான திமுக எதிர்ப்பு, ஆட்சி எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு வரணும். அது இல்லையே, ஓடிக்கிட்டே பக்கத்தில் ஒன்று ஆட்சி இருந்தால். ஏன்னா சொல்றாரு, யாருக்கும் எனக்கு ஓட்டு கூட போட வேணாம் நீங்க, ஆனா இந்த பாஜக, அதிமுக, காங்கிரஸ், திமுக போடாதீங்க, விசிலுக்கு போடாதீங்க, எனக்கு போடாதீங்கன்னா அப்ப யாருக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். நோட்டாக்கு போட சொல்றாரா? அவர் என்னென்னமோ போய்கிட்டு இருக்காரு, எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு கணக்கில் வராது. அவர் வந்து என்ன சிந்தனையில் போகிறாருன்னு தெரியல. கட் பண்ணிட்டுங்க, இதுலேருந்து போயிடுங்க, கீழே பார்த்துருந்தேன். அவர் என்ன சிந்தனையில் போகிறாருன்னு தெரியல. அந்த 8% நிறுத்தணுமா, 10 ஆக்கணுமா, இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் அவர்கிட்ட இருக்குது. திமுக எதிர்ப்பில் அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்குது, பாஜக அதிமுக எதிர்ப்பில் தடுமாற்றம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் போய் தேர்தலை சந்தித்தா ஜனங்க அவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதுதான் பிரச்சனை அவர்கிட்ட. ஏன்னா பிரச்சாரங்கானது தமிழகத்தில் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிற்கக்கூடிய தொகுதியான காரைக்குடியில் இன்னும் அவர் போயிட்டு அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கல. காரைக்குடி மக்கள் எந்த அளவுக்கு சீமான் அவர்கள் வந்து காரைக்குடி ரொம்ப நெருங்கி வந்து தாங்க தோத்தாங்க அதிமுகலாம். இந்த தடவை அங்கே அமமுக பெரிய அளவில் அங்கே வாக்கு வாங்கியிருந்தது அப்போவே. அதனால் இந்த தடவை காரைக்குடி வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு யார் என்டிஏல நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக மாறும். அதில் சீமான் பிரிக்கிறது, விஜய் ஆள் பிரிக்கிறது, காங்கிரஸ் ஓட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஜாஸ்தி எண்ணிக்கையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கேயும் அவர் ஜெயிக்கிறதுன்றது எப்படின்னு தெரியாது, அதற்கான ஏற்பாடுகளும் தெரியல. டிவிகே சார்பில் பிரபு அவர்கள் வந்து டெய்லியுமே அவருக்கான வேலைகள் தொகுதியில் செஞ்சு அதுக்கேற்ற வாக்குகள் வாங்குவார். ஜெயிக்க மாட்டார், ஜெயிக்கிற முடியாது. 4-3-5 போட்டி, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யாரோ அவங்க தான் வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்வாக்கு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. பிரபு அங்கே என்ன வேலை செய்கிறான்னு நாங்கள் போனதுன்னு தெரியும். அவர் ஃபுல்லாக அந்த வீடியோவில் அப்படி இப்படி வந்துகிட்டு இருக்காரு. கீழே களத்தில் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. அது போக போக தான் அது தெரியும். விஜய் அவர்கள் அவருடைய 2 தொகுதிகளை வந்து மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்துட்டாரா? திருச்சி கிழக்கு, பெரம்பூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது சார்? திருச்சி கிழக்கில் விஜய் பிரிக்கிற வாக்குகளில் அதிமுக கூட வாய்ப்பு அமையலாம். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு அவர் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் இனிகோ விருதிராஜ். அது காரணம் வந்து பாஜக எதிர்ப்பு, அந்த சிஏஏ, இந்த மாதிரி இதெல்லாம். இப்போ விஜயும் அதே சமூகத்தை சேர்ந்தவர், அதே மதத்தை சேர்ந்தவர் நிற்கிறாரு. விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர். இதெல்லாம் விஜய் வந்து இனிகோ விருதிராஜவுடைய வாக்குகளை, திமுக வாக்குகளை பெரும்பாலும் அவர் இழுத்துருவார். இது அதிமுக கூட அங்கே சாதகமாக அமையும். இங்கே வந்து விஜய்க்கு எதிரான வேட்பாளர் யாரும் பெருசாக இல்லை. அதனால் விஜய்க்கு இங்கே வாய்ப்பு அதிகம். அடித்தட்டு மக்கள், பட்டியலின மக்கள், உழைப்பாளிகள், கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்காங்க. அதனால் விஜய்க்கு அதிக வாக்கு பெரம்பூரில் விடுறதுக்கு வாக்கு இருக்குது. ஆனாலும் பெரம்பூரில் இது வரைக்கும் விஜய் தான் இல்லை. அந்த கட்சிக்காரங்க தன்னுடைய தலைவர் நிற்கிறாருன்னு பெருசாக கொண்டு போகணும்ல, அந்த மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. ஒரு ஒர்க்கே பெருசாக நடக்கலை 2 தொகுதியிலுமே. அதனால் அது வந்து எப்படி போகும்னு தெரியாது. ஜெயிப்பார், பெரம்பூரில் கட்டாயம் ஜெயிப்பார். திருச்சி கிழக்கு அது தெரியாது, சொல்ல முடியாது.
வாக்க பிரிக்க மாட்டேங்குது. வாக்கை பிரித்து ஏடிஎம் கூட ஜெயிக்க வைப்பார். அவர் இல்லாட்டி ஜெயிக்கலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ம். ஏன்னா விஜய்னு ஒரு ஓட்டு போடுவாங்களே பொதுவான மக்கள், அது ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபேக்டரை நம்ம பார்க்கணும்ல. நம்ம தொகுதியில் விஜய் நிற்கிறாரு, அவருக்கே போட்டுருவோன்னு நினைப்பாங்கல்ல, அது ஒன்று இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் சார். பல நேரம். நன்றி.